1867 to 68 முதலாக தாதாபாய் நவ்ரோஜி வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற தனது புத்தகத்தில் தனிநபர் வருமானத்தை பற்றி கூறியுள்ளார். பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரோல் இன் இந்தியா. 1867 to 68 முதலாக தாதாபாய் நவ்ரோஜி வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற தனது புத்தகத்தில் தனிநபர் வருமானத்தை பற்றி கூறியுள்ளார். பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரோல் இன் இந்தியா. 1934 ஆண்டில் சைமன் குஸ்னட் என்பவரால் ஜிடிபியின் நவீன கருத்து முதலில் உருவாக்கப்பட்டது. 1934 ஆண்டில் சைமன் குஸ்னட் என்பவரால் ஜிடிபியின் நவீன கருத்து முதலில் உருவாக்கப்பட்டது. ஜிடிபியின் மதிப்பீடு. புள்ளியியல் துறை அமைச்சரவையின் கீழேயுள்ள மத்திய புள்ளியியல் அமைப்பு CSO ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாக்கிறது. தொழில்துறையின் உற்பத்தியை ஆண்டு கணக்கெடுப்பு நடத்தி தொழில்துறை உற்பத்தி குறியீடு IIP, நுகர்வோர் விலை குறியீடு CPI போன்ற குறியீடுகளை வெளியிடுகிறது. ஜிடிபியின் மதிப்பீடு. புள்ளியியல் துறை அமைச்சரவையின் கீழேயுள்ள மத்திய புள்ளியியல் அமைப்பு CSO ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாக்கிறது. தொழில்துறையின் உற்பத்தியை ஆண்டு கணக்கெடுப்பு நடத்தி தொழில்துறை உற்பத்தி குறியீடு IIP, நுகர்வோர் விலை குறியீடு CPI போன்ற குறியீடுகளை வெளியிடுகிறது. மொத்த மதிப்பு கூடுதல். பொருளாதாரத்தில் ஒரு பகுதி தொழில் அல்லது துறையில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பே மொத்த மதிப்பு கூடுதல் GVA ஆகும். GVA GDP பிளஸ் மானியம் மைனஸ் வரிகள், நேர்முக வரி, விற்பனை வரி. மொத்த மதிப்பு கூடுதல். பொருளாதாரத்தில் ஒரு பகுதி தொழில் அல்லது துறையில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பே மொத்த மதிப்பு கூடுதல் GVA ஆகும். GVA GDP பிளஸ் மானியம் மைனஸ் வரிகள், நேர்முக வரி, விற்பனை வரி. மேம்பாட்டு குறியீடு. மனித மேம்பாட்டு குறியீடு HTI. மனித மேம்பாட்டு குறியீடு என்பது 1990 ஆண்டு பாகிஸ்தானின் முகப் உல்-ஹக் என்ற பொருளியல் அறிஞரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு, வயது வந்தவர்களுக்கு வாழ்க்கை தரம், ஜிடிபியின் மடக்கை செயல்பாடு என கணக்கிடப்பட்டு வாங்கும் சக்தி சமநிலைக்கு சரி செய்யப்படுகிறது. UNDP-யில் வெளியிடப்பட்ட சமீபத்தில் மனித வளர்ச்சி மதிப்பீடுகளில் இந்தியா 189 நாடுகளில் 130வது இடத்திற்கு உயர்ந்துள்ளது என வெளியிட்டுள்ளது. 1990 to 2017 இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவின் HTI-யின் மதிப்பு 0.427 இலிருந்து 0.640 உயர்ந்தது. இது கிட்டத்தட்ட 50% அதிகரித்து மில்லியன் மக்களின் வறுமையை போக்கி நாட்டின் குறிப்பிடத்தக்க குறியீடாக உள்ளது. மொத்த தேசிய மகிழ்ச்சி GNH என்ற வார்த்தையை 1972 உருவாக்கியவர் ஜுகமே சிங்கே வாங்கக் என்ற பூட்டான் அரசர். அவர் பம்பாய் விமான நிலையத்தில் நிதி காலங்கள் ஃபினான்சியல் டைம்ஸ் என்ற பத்திரிகைக்கு பிரிட்டிஷ் பத்திரிகையாளரின் நேர்காணலில் GNPயை விட GNH மிக முக்கியம் என்றார். 2011 ஐக்கிய நாடுகள் சபை வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறைக்கு மகிழ்ச்சி என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியது. உறுப்பு நாடுகள் பூடானை ஒரு எடுத்துக்காட்டாக பின்பற்றி மகிழ்ச்சியையும் நல்வழியையும் மகிழ்ச்சி என அழைத்தனர். அடிப்படை மனித குறிக்கோள். GNH-இன் 4 தூண்கள்: நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சாரத்தை பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும், நல்ல ஆட்சித்திறன், உளவியல் நலன், உடல் நலம், நேர பயன்பாடு, கல்வி, கலாச்சார பன்முகத்தன்மை, நல்ல ஆட்சித்திறன், சமூகத்தின் உயர்வு, சுற்றுச்சூழல் பன்முகத்தன்மை, வாழ்க்கை தரம் ஆகியவை GNH-இன் 9 களங்களாக கருதப்படுகிறது. ஓராண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பே மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDP. இந்திய பொருளாதாரத்தை 3 துறைகளாக வகைப்படுத்தலாம். அவை வேளாண் துறை, தொழில்கள் துறை மற்றும் பணிகள் துறை.
தேய்மானம் அதிக பயன்பாட்டின் காரணமாக பொருட்கள் தேய்மானம் அடைதல் அல்லது பழமையாதல் போன்றவைகளால் சொத்தின் பணமதிப்பு குறைதலாகும். வருமானம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் சம்பாதித்த அல்லது சம்பாதிக்காத பணம் அல்லது பிற வருவாய்களாகும். மொத்த மதிப்பு கூடுதல் GVA ஒரு பொருளாதாரத்தில் தொழில் அல்லது சேவை துறையில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பாகும்.